ஹலோ கைஸ், நான் உங்கள் தினேஷ்குமார். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ சிபிடி டூக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற மாரி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதேமாரி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ அதேமாதிரி நிறைய பேர் டெஸ்ட் சீரிஸ் எதாவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் பார்த்துருவோம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. 30 மார்க்கில் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் படிக்கலாமான்ற மாரி கேள்வி வருது. ஸோ அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் வீடியோ வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவராலாக வந்தது பார்த்தீங்கன்னா 632 சரிங்களா. 362 வேகன்சிஸ் வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க, எல்லா கம்யூனிட்டி வைஸும் சேர்த்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஆர் பார்த்தீங்கன்னா 155 யூஆர் சரிங்களா. ஸோ அடுத்து 56 வந்து எஸ்சி, 37 வந்து எஸ்டி, 73 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓபிசி, 41 இடபிள்யூஎஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கான டோட்டல் கேஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் சரிங்களா. ஸோ இந்த வயசில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது 1:15 ரேஞ்சில் வந்து நம்ம போகணும். ஸோ 362 15 டைம்ஸ் வந்து நமக்கு எடுப்பாங்க. ஸோ 5430 பேர் வந்து நம்மளுக்கு சிபிடி 2 வந்து குவாலிஃபை ஆகணும் சரிங்களா. ஸோ இதில் வந்து கேட்டகரி வைஸ் எல்லாமே 1:15 வரும். இதுலேயும் 1:15 வரும். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1:15 வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த தாட்டி அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1:15 வந்து ஃபுல் ஆகல. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1:12 தான் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓபிசி கட் ஆஃபே 31 தான் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த மாரி கட் ஆஃப் லோ ஆனதுனால நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது 30 மார்க் 75க்கு 30 மார்க் எடுத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம சிபிடி 2 படிக்காம விட்டாங்க. ஸோ அது கட் ஆஃப் எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 45 டேஸ்ல வந்து வந்துச்சு நம்மளுக்கு. ரிலீஸ் ஆகி 45 டேஸ்ல வந்துச்சு. 16th டேஸ் பார்த்தீங்கன்னா 15 நாள்ல நம்மளுக்கு வந்து சிபிடி 2ன்னு சொல்லிட்டாங்க. அது கேன்சல் ஆனது அடுத்த விஷயம். அது வந்து ரொம்ப ரேர் கேஸ்னால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் ஆனால் நம்மளுக்கு 60ஆம் நாளே எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ இந்த 15 டேஸ்ல அவங்களோட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களால மார்க் அதிகம் ஸ்கோர் பண்ண முடியாதனால போயிடுச்சு. ஸோ இது எதனால பார்த்தீங்கன்னா இந்த 30 மார்க் 70க்கு 30 மார்க் எடுத்தா நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சு அவங்க அசால்ட்டா இருந்தனால தான். ஸோ ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமை கம்பேர் பண்ணாலும் அதிகமாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஏஎல்பியில் பொறுத்த வரைக்குமே ஸ்டேஜஸ் அதிகன்றனால நம்மளுக்கு 1:15 ஒரு ரேஞ்சு போகும்போது கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண் ப்ராப்ளமாக இருக்கவங்க, ஸோ அந்த பர்சன்லாம் ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்சனால இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. மித்தபடி வேற எக்ஸாம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஏஎல்பிக்கு வந்து நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, இந்த மெடிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்த வரையுமே நம்மளுக்கு வந்து ஏஎல்பி ஆஸ்பிரன்ஸ் தான். ஸோ சும்மா அட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து இதில் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போ இருக்க பர்சன் வரை ஏஎல்பி ஆஸ்பிரன்ஸ் தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து 31. ஸோ இதுக்கப்புறம் போகும்போது தான் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் 30 எடுத்துட்டேன், அதனால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்களே யோசிக்கணும். இந்த ஸ்டேஜ் பாஸ் பண்ணால் போதும். 19 மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணாலுமே பாஸ் தான். 70 மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலும் பாஸ் தான். ஏன்னா இது வந்து வெறும் குவாலிஃபை நேச்சர் தான். இதை குவாலிஃபை பண்ணால் தான் நீங்கள் சிபிடி 2க்கு போக முடியும். ஸோ அதனால என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா 21, 71, 75க்கே நீங்கள் 21 எடுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த பர்சன் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நார்மலைசேஷனில் ஒரு 10லேருந்து 20 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது 10 to 20 மார்க்ஸ். ஸோ நார்மலாக டாப் ஆர்டரில் இருக்கவங்களுக்கு 10 to 20 மார்க்ஸ் வந்து நார்மலைசேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த டைம் இதில் வந்து மினிமம் 9 மார்க்ஸ். யாருக்கு 9 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 21 மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா. 21 மார்க் சிபிடி 1ல எடுத்தவங்களுக்கு இந்த 9 மார்க் போட்டால் கூட, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 9 மார்க் போட்டால் கூட அவங்க 30 வந்துடும். 100க்கு 30ன்றதே பாசிங் மார்க் தான். கட் ஆஃப் வந்து 31 லாஸ்ட் டைம் இந்த 30லாம் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் 31ன்னா அந்த 31 தான். 30 கூட யாருமே எடுக்கல. அந்த அளவு கூட மார்க் வந்து இல்லை. அதனால தான் 1:12 வந்து லாஸ்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த தாட்டி நீங்கள் 30 இருந்தாலே 1:12 வந்தால் கூட நீங்கள் பாஸ் இல்லையா. 100க்கு 30ன்றது பாஸ் மார்க். ஸோ அப்போ நீங்களும் வந்து சிபிடி 2க்கு வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ அதனால நீங்கள் மார்க்கை பற்றி யோசிக்க வேணாம். 21 அபவ் இருந்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா படி மொத்தம் செக் பண்ண 4000 பேர் தான். அதாவது திருவனந்தபுரம் அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் 20Kக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்ளிகேஷன்ஸே வந்து அவ்வளோதான் 17Kவோ 11K சம்திங். நான் சரியாக கவனிக்கல அதை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சென்னை ஜோன் வந்து. அது ஏன்னா வேகன்சி அதோட கூடன்னும் போது 2 டைம்ஸ் வந்து கூட. ஸோ அதேமாதிரி இது 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 22K அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம 44Kன்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4000 பேர் தான் செக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செக் பண்ண எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஆஸ்பிரன்ஸ் தான். செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து 4000 பேர் செக் பண்ணது எல்லாமே ஆஸ்பிரண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் மார்க்காக
21 மார்க் எடுத்தால் தான் நார்மல் செஷனில் 9 மார்க் போட்டு நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நம்ம 21 மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? 21 மார்க்ஸ் கன்சிடர் பண்ணால் 3364 பேர் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவை எவ்வளோ? மொத்தம் 5460 பேர் வந்து தேவை. சரிங்களா? இன்னும் 2000 பேர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த மார்க் இல்லாமல் 20 மார்க் இல்லாமல் 21 மார்க் மேலே எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க இல்லாமல் இன்னும் நம்மளுக்கு வந்து 2000 பேர் தேவைப்படுது. ஸோ அப்படின்னும் போது மேக்ஸிமம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 30 இந்த ரேஞ்ச் உங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னா கட்டாயம் நீங்கள் பாஸ். அதாவது நார்மலைசேஷன் ஆகி அந்த நார்மலைசேஷன் தான் நான் 9 மார்க் மினிமம் போட்டிருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கில் 9 மார்க் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கூட இருந்தீங்கன்னா கட்டாயம் CBT 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த தாட்டியுமே வந்து 1:15 வந்து ஃபுல்ஃபில் ஆகாதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா செக் பண்ணதே கம்மி தான். இல்லை ப்ரோ லாஸ்ட் டைம் அதிகமாக கட் ஆஃப் ஆச்சு அப்படிலாம் நீங்கள் யோசிக்கணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று அந்த கொரோனா இயர்ஸ் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜில் இருக்க ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்கன்றனால அப்ளிகேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் 1:15 வரும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரின்னு தெரில, அந்த 1:12 வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுருச்சு. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து ஏஜ் இருக்கவங்க எல்லாருமே யூஆருக்குள்ளே போயிடுவாங்க. அதனால யூஆரோட கேட்டகரி வந்து 1:15 வந்து ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ அதனால 21 எடுத்தவங்க தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ரிசல்ட் வந்த அப்புறம் படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா 15 நாளில் நம்மளால எதுவுமே கவர் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யூஆருக்கு எப்பயும் போல நம்ம 40 எதனாலனா யூஆர் வந்து எப்பயுமே அதுக்கு வந்து 100க்கு 40 எடுத்தால் தான் பாசிங் மார்க். ஸோ யூஆர் வந்து நான் யூஆரில் அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒரு 30 மார்க் எடுத்திருக்கீங்க சரிங்களா? ஒரு 30 ரேஞ்சுக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் படிங்க. நார்மலைசேஷனில் 40 வந்துடும். நீங்கள் வந்து கிளியர் ஆகிடும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓபிசி. ஓபிசிங்க பார்த்தீங்கன்னா 30, அடுத்து எஸ்சியும் 30 வரும், எஸ்டிக்கு மட்டும் 25 சரிங்களா? இதுதான் மினிமம், எல்லாத்தோட மினிமம் குவாலிஃபைடு மார்க். ஸோ இந்த மார்க் தான் இந்த தாட்டியுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 40 கட் ஆஃப் போகலாம், இதுக்கு 30, ஸோ இதுக்கு 30, ஸோ இதுக்கும் 30 வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் CBT 2க்கான எக்ஸ்பெக்டட். எதனால கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1:15 தான். ஸோ போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும், அதனால கொஞ்சம் கூட ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம கிராஸ் பண்ணால் போதும். ஸோ எதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்களோ ஸோ அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ மேக்ஸ் என்ன பண்ணுறது ப்ரோ, மேக்ஸ் ரீசனிங்லாம் கம்மியாக தான் ப்ரோ மார்க் எடுத்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் டாப்பிக்லலாம் மார்க் விட்டுருக்கேன்றீங்க அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் விஷயமே அதான். ஸோ இப்போ மேக்ஸில் நான் அட்வான்ஸ் மேக்ஸில் விட்டுருக்கேன் ப்ரோ, அரித்மெட்டிக் எல்லாமே போட்டேன், அட்வான்ஸில் நான் விட்டுட்டேன், அந்த டாப்பிக்கே எனக்கு தெரியல, இப்போ நான் படிக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம், படிக்க வேண்டாம். விட்டுட்டீங்களா CBT 1க்கே விட்டுட்டீங்களா? ஸோ இதுலேயும் விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா கட்டாயம் டைம் ஆகும். இல்லை ப்ரோ டைம் எனக்கு இருக்குது, நிறையா இருக்குது, நான் ட்ரேடெல்லாம் முடிச்சிட்டேன், பேசிக் சயின்ஸ் முடிச்சிட்டேன்னா கட்டாயம் படிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமே இல்லை, இன்னைக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரேடு, பேசிக் சயின்ஸ், இன்ஜினியர், டிராயிங் எல்லாமே படிக்க போகிறேன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் நீங்கள் பார்க்கல, அதாவது ஏதோ டாபிக் விட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணுறது பண்ணிக்கலாம். புதுசாக கற்றுக்க போகிறேன்னா கற்றுக்காதீங்க, விட்டுருங்க. ரீசனிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பீங்க நம்புறேன். ஏன்னா ரீசனிங் CBT 2ல பெரிய ரோல் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் மட்டுமே உங்களுக்கு 50 மார்க்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40+ போனாவது உங்களுக்கு வந்து மிச்ச டாபிக் கை கொடுத்து அந்த ரிமைனிங் இருக்க 50 மார்க்ஸ் கை கொடுத்தீங்கன்னா ஒரு 30+70ன்றது ஒரு நல்ல ஸ்கோர் தான் உங்களுக்கு. இல்லை மேக்ஸ் ரீசனிங் இந்த தாட்டி அட்டன் பண்ண மேக்ஸ் ரீசனிங்கில் எனக்கு 20 மார்க் தான் ப்ரோ வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த 20 மார்க்ல அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க், ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 மார்க் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் 30 மார்க் எடுத்தீங்கன்னா 55. ஸோ இது ரொம்ப ரொம்ப வீக்கான ஸ்கோர் தான். பாஸ் பண்ணிடுவீங்க CBT 2, ஆனால் ஃபைனலில் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து தப்பு பண்ண இந்த தப்பை அதை நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் CBT 2க்கு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 80 வச்சுருந்தேன். 80+ வந்து நம்ம போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டெஸ்ட் சீரிஸ் நிறைய கிடைக்கல. ஸோ எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே 70 நம்ம போட்டுக்கலாம். 70 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? 70% இதோட 70% வந்து எடுப்பாங்க. ஸோ 70% நம்மளுக்கு 49 வரும். நம்ம CB80 இருக்கு இல்லையா 30. ஸோ இந்த 30 வந்து நம்ம +30 அப்படியே 100%ஆகவே நம்ம எடுத்துடலாம். 30 நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி பார்த்தா நம்ம 79 நல்லா கட் ஆஃப் வரும் தான் நம்ம நினச்சோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 30 மார்க்ஸ்ன்றது வராது. அதிகபட்ச மார்க்கே 25 தான் வந்திருக்கு இதுவரையும் சரிங்களா? அதனால் நம்ம என்னதான் கரெக்டாக எல்லா கொஸ்டின் கரெக்டாக போட்டாலும் அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க T ஸ்கோர்னு. அந்த ஸ்கோர் மூலியமா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் 30 மார்க் வராது. ஸோ அதிகபட்ச மார்க்கே 25, அது வந்து ரொம்ப ரேர் கேசஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 23 மார்க் வந்து நம்ம எடுக்கலாம் இதில். ஸோ இதுக்கு மேலே இதில் போக முடியாது. ஸோ கட் ஆஃப் வந்து நம்ம 2080 நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 75 லாஸ்ட் டைம் மாரி
ஓகே. ஒரு 80 ரவுண்டா 8ஆவே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 23 நம்ம ரெடியூஸ் பண்ணா கூட, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 67 மார்க்ஸ் வந்து நம்ம டேக் பண்ணணும். சரிங்களா? 67 மார்க்ஸ்னா நீங்க வந்து சாரி 67 57 அதான் 57 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். 57 மார்க்ஸ் எடுக்கணும்னா நம்ம வந்து சிபிடி 2ல 80 எடுக்கணும். சிபிடி 2ல ஒரு 80 இந்த ரேஞ்ச் வந்தா மட்டும் தான் டீசென்ட்டான ஸ்கோர் இருக்கும். அதனால 70 to 80ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். ஸோ அதனால சிபிடி 2வ கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நார்மலா ஆல்ரெடி நம்ம மேத்ஸ் முடிச்சிருப்போம். ஸோ ரீசனிங்கும் முடிச்சிருப்போம். ஸோ இது உங்களுக்கு டவுட் இருக்காது. ஸோ இதில ஒரு 40+ மார்க்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே கரெக்ட்னா, உங்களுக்கு 50 மார்க்ஸ் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வரது டிராயிங் டாபிக் வரும். சரிங்களா? டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகபட்சம் ஒரு 6 டாபிக் தான் இருக்கு. ஸோ 6 டாபிக். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்த்தாலே உங்களுக்கு 6 நாள் சரிங்களா? 6 டேஸ் வந்து ஆகும். ஸோ ரிமைனிங் டெஸ்ட்டு இல்ல அடிஷனலா ஏதாவது ரெஃபர் பண்றது அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் 10 டேஸ்ல நீங்க வந்து டிராயிங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவரோ இல்ல 1 ஹவரோ ஏதாவது சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ட்ரிக்ஸ் மீன்ஸ் இந்த A4 ஷீட் சைஸ் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு தாட்டி நம்ம புக் வந்து ரெஃபர் பண்ண முடியாது. ஆனா சின்ன சின்ன விஷயத்த நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக் சயன்ஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகபட்ச டாபிக்கு 7 டாபிக் இருக்கும். சரிங்களா? இதுவும் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு சின்னதான். ஐடிஏ புக்ல இருக்க கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம 7 டேஸ்ல முடிச்சிடலாம். அதாவது புக்க கவர் பண்ணி புக்ல இருக்க கொஞ்சம் சில சம்ஸ் எக்ஸாம் சம்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 7 டேஸ்ல முடிச்சிடலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் நான் அப்ராக்ஸிமேட்டா குடுக்குறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேஃப்டி. சேஃப்டி பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு டாபிக் சேஃப்டில. ஸோ இதுலயே உங்களுக்கு 1 டேஸ் வந்து போதும். ஸோ இதுக்கு ஒரு 1 டேஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட். ஸோ அதுவும் ஒரு டாபிக் தான். ஸோ இதுக்கு 1 டேஸு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர். இதுலயும் ஒரு டாபிக் தான் உங்களுக்கு இருக்கும். நார்மலா கம்ப்யூட்டர் பத்தி தான் ரிலேட்டடா இருக்கும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 டேஸ். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுக்கு மேல நம்ம டேஸ் எடுக்காது. ஸோ அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் ஃபிகரா 25 டேஸ் தான் உங்களுக்கு. அதாவது நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் 25 டேஸ். ஸோ இதுக்கப்புறம் டெஸ்ட் போடணும். அதே மாரி நீங்க ஒரு ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டாபிக்லயும் இப்போ உங்க சிம்பிள் லிவர் எடுத்துட்டீங்கன்னா, சிம்பிள் லிவர்ல ஒரு 5 டாபிக் இருக்கும். இல்ல 6 டாபிக் இருக்கும். ஸோ அந்த 5 டாபிக்ல வந்து உங்களுக்கே ஒரு ஒரு டாபிக்கும் ஒரு ஒரு ஃபார்முலாஸ் வரும். அந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம் ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ணுங்க. ஃபார்முலா எல்லாத்தோட டாபிக்லயுமே ஒரு ஃபார்முலாஸ் வரும். நெறைய ஃபார்முலாஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்போ சிலபஸ் பார்க்க வேணாம். ஏன்னா எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. யூனிட்ஸ்னா என்ன தெரியும்? மாஸ், வெயிட், டென்சிட்டி எல்லாத்தோட உங்களுக்கு பேசிக் தெரியும். ஃபார்முலாஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 25 டேஸ் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆகுது. சரிங்களா? இது எல்லாமே இந்த 25 டேஸ்ல நீங்க கான்செப்ட்ட கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பிராக்டிஸ் மட்டும் தான். ஸோ இதுல உங்களுக்கு பார்ட் பி வேற இருக்கு. சரிங்களா? பார்ட் பி. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ட்ரேடுக்குமே 40 டாபிக்ஸ தாண்டாதுன்னு நெனைக்கிறேன் நான். ஸோ எனக்கு தெரியல. டாபிக் எத்தனைன்னு தெரியல. ஆனா ஏசி மெக்கானிக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 40 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதனால தெரியும். ஸோ 40 டாபிக்ஸ் வந்து தாண்டாது. ஸோ மேபி 60 கூட இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதிகபட்சம் 60 கூட இருக்கட்டும். ஏதோ ஃபிட்டர்ல ஏதாவது ட்ரேல 60 இருக்கலாம். ஸோ டெய்லி ஒரு டாபிக் முடிங்க. 1 டாபிக் டெய்லி. சரிங்களா? டெய்லி ஒரு சாப்டர் வந்து முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். முடிச்சுட்டு அதோட இது எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஸோ இது கூட நம்மளோட ஆப்ல பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீ மெட்டீரியல் குடுத்துருக்கேன். எல்லா எல்லா ட்ரேடோட இதையும் குடுத்துருக்கேன். மெட்டீரியலும் குடுத்துருக்கேன். அதோட எம்சிக்யூஸும் குடுத்துருப்பேன். சில ட்ரேடுக்கு வந்து எம்சிக்யூஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத. ஸோ டெய்லி ஒண்ணு முடிச்சாலும் நம்ம 60 டேஸ்ல பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ சைட் பை நீங்க முடிக்க முடிக்க டெஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 20 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம்னா, நீங்க வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் போட தயாராயிட்டீங்க. சரிங்களா? எந்த ஒரு ட்ரேடா இருந்தாலும் சரி 20 டாபிக் முடிச்சிட்டீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட் வந்து கம்பல்சரி போடுங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 20 டாபிக்ஸ்ல வர கொஸ்டின்ஸ் மட்டும் தான் போட முடியும். உங்களால ஒரு 25 கொஸ்டின் தான் போட முடியுதுன்னா, ஓகே 25 கொஸ்டின் ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 20ல அடுத்து ஒரு 25 டாபிக்ஸ் முடிக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20லேருந்து ஒரு 5 டாபிக் அடிஷனலா முடிஞ்சிருக்கீங்கன்னா, மறுபடியும் டெஸ்ட் போடுங்க. ஃபுல் டெஸ்ட். ஸோ இதே டெஸ்ட் கூட மறுபடியும் போடலாம். அந்த 25 மார்க் எடுத்தீங்க இல்லையா? ஸோ அதே டெஸ்ட் கூட ரிட்டர்ன் போடுங்க. ஸோ அதுலேருந்து மார்க் கொஞ்சம் ஏறலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30யா கூட மாறலாம். ஸோ அந்த மாரி ரிப்பீட்டடா டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அப்பதான் வந்து ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து புரியும்.
ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடுக்கு வந்து 60 டேஸ் டெய்லி ஒரு சாப்டர் முடிச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை மொத்தமாக உட்காந்து நான் கடைசி 10 நாளில் முடிக்கணும் போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸு இந்த பேசிக் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மறந்து போகிற மாரி இருக்கும். ஸோ இந்த 25 டேஸ் முடிஞ்சு ரிமைனிங் இருக்குது நம்ம 20 டேஸ் அதாவது கிளியர் ஆகிறதுக்கு சரிங்களா. 45 டேஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து ஸ்கோர் கார்டு வந்து வந்துடும். ஸோ அந்த ஸ்கோர் கார்டுக்கு நான் சொல்கிறேன் 25 டேஸ் முடிஞ்சா ரிமைன் 20 டேஸில் டெஸ்ட்டு மட்டும்தான். ஒன்லி டெஸ்ட்டு மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ் டோட்டலாக முடிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்ட் பிலையும் 45 டாபிக்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதோட உங்களோட ப்ரிப்பரேஷன் டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா. டெஸ்ட்டு செக்ஷன் டெஸ்ட்டு போட்டிருக்கீங்க, சிலபஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, ஒரு டாப்பிக்காக ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு 45 டேஸில் முடிஞ்சிச்சு. ரிமைனிங் 50 டேஸ் எக்ஸாமுக்கு 50 டேஸ் வந்து இருக்குது எக்ஸாம் போகிறதுக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டெஸ்ட் எந்த டெஸ்ட் சீரிஸ் வச்சிருந்தாலும் சரி, டெஸ்ட் புக்கு இல்லை நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கிடைக்குதோ எதெல்லாம் ரெஃபர் பண்ணி ஏற்றி பார்த்தீங்களோ ஸோ அதில் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா 175 மார்க்ஸுக்கு இருக்கும். மேபி சில ட்ரேடுக்கு தான் இருக்கும், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியனு, அப்புறம் எம்எம்இ அந்த மாதிரி ட்ரேடுக்கு தான் இருக்கும். ஸோ மீதி இருக்க ட்ரேடுக்குலாம் இருக்காது. ஸோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த 100 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 100 மார்க்ஸ் கவர் பண்ணுங்க. ஸோ அதில் இருக்க டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேயே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் சிலபஸில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா அது ஓகே. ஏன்னா நான் போடும்போது அப்படி தான் இருந்துச்சு. நான் போடும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்கில் ஒரு 5 டெஸ்ட் தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 5 டெஸ்ட் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் 50 to 60 தான் வரும் சரிங்களா. 50லேருந்து இந்த 60 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். மார்க் அதுக்கு மேலே போகவே போகாது. எப்பயாவது போச்சுன்னா ஒரு 65 வரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னோன் டாபிக்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கும் அதில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் ட்ரேட் போட முடியாது, ஏன்னா ஃபிட்ரு ட்ரேடோட மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னோட ட்ரேட் போட முடியாது. ஸோ இதை மட்டும் நான் போட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவேன் மித்த எல்லாத்தையுமே. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா, மேக்ஸ் ரீசனிங் பேசிக் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறோம். ஏன்னா அதில் அதிகமாக வேறு டாப்பிக்லாம் வரும். ஸோ அதனால் லாஸ்ட் 15 டேஸ் முக்கியம். ஸோ டேஸ் வந்து மிஸ் பண்ணிடுறேன். நான் சொன்ன டாபிக் மாரியே போங்க. ஃபஸ்ட்டு 25 டேஸில் நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். டாபிக் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ரொம்ப பயப்படலாம் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் 20 டேஸ் டேஸில் டெஸ்ட்டு, செக்ஷன் டெஸ்ட் சரிங்களா. ஸோ எதில் இருந்தாலும் சரி செக்ஷன் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ இதோட உங்களுக்கு 45 டேஸ் முடிஞ்சு. இந்த டேஸ் முடியறதுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு வந்து வந்துடும். ஸோ ஸ்கோர் கார்டு வந்துச்சுன்னா அதோட உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, சிவிடி டு எக்ஸாம் டேட். ஸோ இதுலேருந்து லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுவோம் 15 டேஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த 15 டேஸ் 175 மார்க்ஸுக்கான டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் சரிங்களா. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற தவறெல்லாம் உடனே நீங்கள் வந்து நீங்கள் வச்சிருக்க ஃபார்முலாஸில் எந்த ஃபார்முலா தப்பு பண்ணி எழுதியிருக்கோமோ ஸோ அதெல்லாம் உடனே ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து டெஸ்ட் சீரிஸ் ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் படிக்கும்போது டெஸ்ட் சீரிஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்சிவிடி வைசிடி புக் இருக்கு இல்லையா. ஸோ வைசிடி புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் நான் வந்து இது பண்ணி போட்டிருக்கேன், நான் எல்லாமே டைப் பண்ணி போட்டிருக்கேன் நான். ஸோ அதில் இருக்க செக்ஷன்ஸ் அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வரிசையாக நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதில் போட்டு இப்போ தான் போட்டுட்ருக்கேன். இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ வேணுன்ற பர்சன் வந்து 149 ருபீஸ்க்கு வாங்கிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சார்ஜஸ் வந்து இன்டர்நெட் சார்ஜஸ், ஹேண்டலிங் சார்ஜஸ்ன்ற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இதில் வந்து வைசிடி புக்கோடது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடிஐ புக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதோட பின்னாடி எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் நான் போட்டு வச்சிருக்கேன் ரஃப் நோட்டில். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் போட்டு நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆல்ரெடி படித்த கொஷின் தான் இருக்கும். வேணுன்ற பர்சன் நான் வந்து கட்டாயப்படுத்தலை. ஸோ வைசிடி புக்கில் இருக்கிறதான் போட்டிருக்கேன். வேணுன்ற பர்சன் வாங்கிக்கோங்க. இல்லை நான் டெஸ்ட் வேணாம் அதே புக்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போட லிங்க்கையும் நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க.